கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:31. கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. ஆமென். இந்த தியான வசனத்தில் கொர்நேலியுவே என்ற இடத்தில் நம்முடைய பெயரை உச்சரித்து, அதாவது ராஜ்மேரியே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று தேவதூதன் என்னிடம் சொன்னால் எப்படி இருக்கும்? சற்று உங்கள் பெயரை போட்டு கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்படிப்பட்ட ஆனந்தத்தை நாமும் பெற வேண்டுமானால் முதலில் கொர்நேலியு யார்? அவன் என்ன செய்தான்? எதனால் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இல்லைங்களா? அப்போதுதானே நாமும் கொர்நேலியுவை போல நடந்து அவன் ஜெபிப்பது போல ஜெபிக்க முடியும். அப்பொழுதுதானே தேவதூதனும் உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று நம்மிடம் சொல்வான். முதலில் கொர்நேலியுவை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். கொர்நேலியு என்பவர் செசரியா பட்டணத்தில் இருக்கிற இத்தாலிய பட்டாளத்தில், அதாவது இராணுவத்தில் 100க்கு அதிபதியாக, அதாவது 100 போர் வீரர்களுக்கு கேப்டனாக, அதிபதியாக இருந்து பணிபுரிகிறவராக காணப்படுகிறது. கொர்நேலியு தெய்வ பக்தி நிறைந்தவராகவும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவராகவும் ஜனங்களுக்கு எப்பொழுதும் மிகுந்த தான தர்மங்கள் செய்கிறவராகவும் தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிறவராகவும் இருந்ததாக வேதம் கூறுகிறது. இவர் யூதர் அல்ல, யூத மார்க்கத்தை சேர்ந்தவரும் அல்ல, கிறிஸ்தவரும் அல்ல. இவர் செசரியா பட்டணத்து ரோமனாகவும் இத்தாலிய பட்டாளத்து 100க்கு அதிபதியாகவும் இருக்கிறார் என்பதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இத்தாலிய பட்டணம் முழுவதும் ரோமர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். கொர்நேலியு அந்த பட்டணத்திலே 100க்கு அதிபதியாக இருக்கிறார். நான் ஏன் இவர் யூதர் இல்லை, யூத மார்க்கத்தாரும் இல்லை, கிறிஸ்தவரும் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்றது கவனிங்கன்னு சொன்னேன்னா, அதாவது தேவனிடத்தில் ஜாதி மத இன பேதமே கிடையாது. யார் ஜெபித்தாலும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யார் அவரை நோக்கி பார்த்தாலும் அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த பகுதிக்கு வருவோம். ரோமர்களுக்கு சீசர், அதாவது ராஜா தான் தெய்வம். ரோமர்கள் பல தெய்வ வழிபாடுகள் கொண்டவர்கள். கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இவன் தெய்வ பக்தி உள்ளவராக மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவராக இருந்தார். இந்த காலங்களில் குடும்பத்தில் ஒருவர் மட்டும் தேவனுக்கு பயந்து வாழ்பவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் தேவனை பற்றி அறியாதவர்களாக இருப்பார்கள். இதை போன்று நாம் இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பம் முழுவதும் தேவனுக்கு பயந்தவர்களாக, பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவர் 100க்கு அதிபதியாக இருந்தும் கூட தன் வீட்டார் அனைவரையும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடும் பக்தியோடும் நடத்தி வந்தார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டை தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு பக்தியோடு நடத்தவில்லை என்றால் நீங்கள் ஒன்றுக்கும் உதவாத குப்பை. உங்கள் வீட்டை நீங்கள்
பக்தியாக நடத்த வேண்டும். கொர்நேலியுவை பாருங்க, 100க்கு அதிபதியாக இருந்தும் தெய்வ பக்தி உள்ளவனாகவும் தன் குடும்பத்தார் அனைவரையும் பயபக்தியுடன் நடத்துகிறவனாகவும் இருந்தார். ஒரு சிலர் தன்னுடைய ஏழ்மை நிலையில் கர்த்தரை தேடுவாங்க. கொஞ்சம் பணம் வந்துடுச்சுன்னா போதும், தேவனை தேட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் எனக்கு இருக்கேப்பா, அதுக்கப்புறமும் இன்னும் சும்மா தேவனை போய் நம்ம ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கணும், அதான் என்கிட்ட எல்லாமே இருக்கே அப்படின்னு வாங்க. ஆனால் இந்த 100க்கு அதிபதி தான் தேவனை தேடினதும் அல்லாமல் தன் வீட்டாரையும் தேவனை தேடுகிறவர்களாக பக்தி உள்ளவர்களாக நடத்தி வந்தார். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் பக்தியாக இருந்தால் மட்டும் போதாது, உங்கள் குடும்பத்தை, மொத்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பக்தி உள்ளவர்களாக நடக்க செய்ய வேண்டும். அடுத்ததாக அவன் செய்த காரியம் ரொம்ப அற்புதமான காரியம். அது வசனம் எப்படி சொல்லுதுன்னா, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. அடுத்த பாயிண்ட்டு, தர்மங்களை செய்கிறவன். அடுத்தது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஸோ நம்ம கொர்நேலியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? முதல்ல நம்முடைய தேவ பக்தி. அடுத்தது, நம் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவர்களாக நடக்கும்படி செய்வது. மூன்றாவதாக, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்யணும். நான்காவதாக, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். ரோமர்கள் என்றாலே யூதர்களுக்கு அருவருப்பானவர்கள். ஆனால் இந்த ரோமன் ஜனங்களுக்கு தர்மம் செய்வதனாலே ஜனங்கள் எல்லாரும் அவன் பட்சமாய் மாற தேவன் அவனுக்கு உதவி செய்தார். அது இல்லாமல் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நீங்கள் ஜெபம் செய்கிறீர்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை நோக்கி தேடுவோம்ப்பா அப்படின்ட்டு. இங்கே கவனித்து பாருங்க, கொர்நேலியு 100 போர் வீரர்களுக்கு அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டு தன் சொந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். இவருக்கு ஓய்வு கிடைப்பது என்பது கடினமான காரியம். ஆனாலும் அவர் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இல்லை, எப்பொழுதும், அங்கதான் அண்டர்லைன், தேவனை நோக்கி ஜெபம் செய்து கொண்டிருந்தார். நாம் சும்மாவே இருந்தாலும், சும்மா படுத்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெபம் செய்கிற பழக்கமே நமக்கு கிடையாது. ஐயோ, நான் எல்லாரையும் குறை சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஆனால் இந்த 100க்கு அதிபதி, 100 பேருக்கு தலைவர், குடும்பத்தை காப்பாற்றணும். இதற்கு மத்தியில் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இது எவ்வளோ பெரிய காரியம், யோசிச்சு பாருங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது என்று சொல்வதை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து அறிகிறோம். தேவதூதன் கொர்நேலியுவை பார்த்து, உன் ஜெபம் மட்டுமல்ல, உன் தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டியது என்று கூறுகிறார். தர்மம் செய்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் வேதத்தில், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவாக நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம், இல்லைங்களா? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவனுடைய ஜெபத்தை தான் தேவன் கேட்கிறார். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதா? உங்கள் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்று ஒரு கேள்வியை உங்களிடம் நீங்களே கேட்டு பாருங்கள்.
அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். நம்மில் சிலர் நேரம் கிடைக்கும்போது ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நேரம் கிடைக்கும்போது ஜெபம் பண்ணுவது சம்பிரதாயம். நீ தேவனுக்காக நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணுவது வாஞ்சை. நீங்களும் நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எந்நேரமும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நேரிட்டாலும் அதை தேவன் இல்லாமல் போக செய்திடுவார். நீங்கள் ஜெபம் செய்வது உதடு அளவுதான் ஜெபம் செய்கிறீர்கள். உங்கள் உள்ளத்திலிருந்து ஜெபம் செய்யவே இல்லை. நீங்கள் உள்ளத்திலிருந்து ஜெபிக்கும்போது தேவன் உங்களுக்கு அறிவை உணர்த்துவார். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி பதில் வரணும் தெரியுமா? பிரியமானவனே, பிரியமானவளே என்று. இது வரைக்கும் அப்படி வரல அப்படின்னா நீங்கள் செய்கின்ற ஜெபத்தில் தான் குறை உள்ளது, உங்கள் மேல் அல்ல. அந்த குறையை கண்டுபிடியுங்கள். உங்கள் ஜெபம் ஆண்டவருடைய சந்நிதியில் போய் சேரும்படியாக ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்தால் நீங்கள் மிகவும் பிரியமானவர், பிரியமானவள், பிரியமானவன்னு தேவனே உங்களை அழைப்பார். அது மட்டும் அல்ல, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே கட்டளையை பிறப்பிப்பார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? ஸோ இனி உங்கள் ஜெபத்தை கேட்டு, நீ மிகவும் எனக்கு பிரியமானவன், பிரியமானவள் என்று சொல்வதோடு உன் ஜெபம் என் சமூகத்தில் வந்து எட்டியது என்று தேவதூதன் சொல்லுவாரா? விசுவாசிக்கலாமா? இதுவரையில் என்னன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இந்த நிமிஷத்திலிருந்து நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இடைவிடாமல் தனியாகவும் குடும்பமாக இணைந்தும் ஜெபிப்போம். நம்மால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு அடுத்தவர்களுக்கு உதவ முடியுமோ அந்த அளவு உதவிகள் செய்வோம். அப்போ உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் என்று தேவதூதன் நம் எதிரில் வந்து நிற்பார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்தோடு அவர் சமூகம் அமர்வோம். அவரே நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.